வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 24 காவல் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. நீலகிரி, தூத்துக்குடி, தர்மபுரி, சேலம் உட்பட 14 மாவட்டங்களுக்கு புதிய எஸ்பிக்கள் நியமனம். சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜிக்கு எதிராக குற்றச்சாட்டு பதிவு. குற்றச்சாட்டுக்களை மறுத்ததுடன் அமலாக்கத்துறை கைப்பற்றிய ஆவணங்கள் தன்னுடையது இல்லை என செந்தில் பாலாஜி வாதம். பாரிஸ் ஒலிம்பிக் மல்யுத்தத்தில் காலிறுதிக்கு முன்னேறினார் இந்தியாவின் அமன் சராவத். காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் வடக்கு மெசிடோனியா வீரரை வீழ்த்தி அசத்தல். வக்பு சட்டத்திருத்த மசோதா இஸ்லாமியர்களை குறிவைப்பதாக திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி குற்றச்சாட்டு. அரசியலமைப்பை மீறும் வகையில் உள்ளதாக மக்களவையில் பேச்சு. நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட வக்பு சட்டத்திருத்த மசோதா எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்பை தொடர்ந்து அமைச்சர் கிரண் ரிஜிஜு அறிவிப்பு. ஜப்பானில் ரிக்டர் அளவில் 7.1 பதிவான நிலநடுக்கத்தால் கட்டடங்கள் குலுங்கின. தெற்கு ஜப்பானை மையமாக கொண்டு உருவான நிலநடுக்கத்தால் சுனாமி எச்சரிக்கை. டெல்லியில் 20 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக அமலாக்கத்துறை அதிகாரி கைது. சிபிஐ அதிகாரிகள் நடவடிக்கை. தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. ஆகஸ்ட் 11 மற்றும் 12ஆம் தேதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யும் என்றும் கணிப்பு. தகுதி நீக்கத்தை தொடர்ந்து மல்யுத்த போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக வினேஷ் போகத் திடீர் அறிவிப்பு. போராடும் சக்தியை முற்றிலும் இழந்து விட்டதாக எக்ஸ் தள பதிவில் வேதனை. பதக்கம் வென்ற வீராங்கனையாக வினேஷ் போகத்தை வரவேற்போம் என ஹரியானா அரசு உறுதி. வெள்ளி பதக்கம் வென்றவருக்கான பரிசு வழங்கப்படும் என அறிவிப்பு. வினேஷ் போகத் தகுதி நீக்கம் தொடர்பாக பேச அனுமதி மறுத்ததாக கூறி மாநிலங்களவையில் எதிர்க்கட்சிகள் அமளி. வெளிநடப்பும் செய்ததை அடுத்து அதிருப்தியில் வருத்தத்துடன் வெளியேறிய மாநிலங்களவை தலைவர். कुछ समय के लिए यहाँ बैठने में अपने आप को सक्षम नहीं पा रहा हूँ. मैं दुखी मन से नमस्कार. மதுரையின் பாரம்பரியத்தை போற்றும் மாமதுரை விழா தொடக்கம். 4 நாட்கள் நடைபெறும் விழாவை காணொலி மூலமாக தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். 1971ஆம் ஆண்டு மதுரையைத்தான் மாநகராட்சி ஆக்கினார் அன்றைய முதலமைச்சர் தலைவர் கலைஞர் அவர்கள். அண்ணல் காந்தி அவர்கள் தன்னை அரையாடை மனிதராக மாற்றிக்கிட்ட இடமும் இந்த மதுரை தான். ஏன், என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனை ஏற்படுத்தின திமுக இளைஞரணி தொடங்கப்பட்டதும் இந்த மதுரை மண்ணில் இருந்து தான். சேலத்தில் சட்டம் ஒழுங்கு நிலவரம் குறித்து கூடுதல் டிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் ஆய்வு. எடப்பாடி காவல் நிலையத்தில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட நிலையில் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை. தருமபுரியில் நடைபெற்ற அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் சலசலப்பு. முன்னாள் அமைச்சர் KP அன்பழகனுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. திருச்சி பொன்மலை ஜி கார்னரில் விஜய் கட்சியின் முதல் மாநாடு நடத்தப்பட வாய்ப்பு. இடத்தை வாடகைக்கு விடக்கோரி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கடிதம் கொடுக்கப்பட்ட நிலையில் ஆய்வு செய்த ரயில்வே ஊழியர்கள். பள்ளிகளில் அதிகரித்து வரும் கஞ்சா புழக்கத்தை கட்டுப்படுத்தாமல் வேடிக்கை பார்ப்பது ஆபத்தானது என அன்புமணி குற்றச்சாட்டு.
போதைப்பொருள் விற்பனையை முழுமையாக கட்டுப்படுத்த காவல்துறையினருக்கு முழு சுதந்திரம் தர வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். சென்னையில் ஆன்லைன் ரம்மியில் 15 லட்சம் ரூபாயை இழந்த சாப்ட்வேர் நிறுவன மேலாளர் தனது இறுதி நாள் என மகனுக்கு குறுஞ்செய்தி அனுப்பிவிட்டு தூக்கிட்டு தற்கொலை. நடுக்கடலில் வேதாரண்ய மீனவர்களை தாக்கி வலைகளை கொள்ளையடித்த இலங்கை கடற்கொள்ளையர்கள் பனியனை கூட பறித்து சென்றதாக பாதிக்கப்பட்ட மீனவர் வேதனை. ஒலிம்பிக்கில் மீண்டும் தங்கம் என்று வரலாறு படைப்பாரா நீரஜ் சோப்ரா? இன்று இரவு நடைபெறும் ஈட்டி எறிதல் இறுதிச் சுற்று போட்டியை ஆவலுடன் எதிர்நோக்கும் இந்திய ரசிகர்கள். கோயம்புத்தூர், வேலூர், தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களின் எஸ்பிக்கள் உட்பட தமிழ்நாடு முழுவதும் 24 காவல்துறை உயரதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டனர். சென்னை நுண்ணறிவு பிரிவில் ஏற்கனவே துணை ஆணையராக ராமமூர்த்தி உள்ள நிலையில் சக்தி கணேசன் மற்றொரு துணை ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார். மதுரை தெற்கு எஸ்பியாக இருந்த சுஜித் சென்னை துணை ஆணையராக மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். மத்திய குற்றப்பிரிவு துணை ஆணையர் நிஷா நீலகிரி எஸ்பியாக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். திருவல்லிக்கேணி காவல் துணை ஆணையராக செல்வ நாகரத்னமும், மயிலாப்பூர் காவல் துணை ஆணையராக ஹரிஹரன் பிரசாத் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். திருப்பத்தூர் மாவட்ட எஸ்பியாக இருந்த ஆல்பர்ட் ஜான் தூத்துக்குடிக்கு மாற்றப்பட்டுள்ளார். இதேபோல் திருவண்ணாமலை எஸ்பியாக இருந்த கார்த்திகேயன் கோவைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். தாம்பரம் காவல் ஆணையரகத்தில் துணை ஆணையராக இருந்த கௌதம் கோயல் சேலம் மாவட்ட எஸ்பியாக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். சேலம் எஸ்பியாக இருந்த அருண் கபிலன் நாகை எஸ்பியாக மாற்றப்பட்டிருக்கிறார். விருதுநகர் எஸ்பியாக இருந்த ஃபெரோஸ்கான் கரூர் எஸ்பியாகவும், விருதுநகர் எஸ்பியாக கண்ணனும், மயிலாடுதுறை எஸ்பியாக ஜி ஸ்டாலினும் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். திருவண்ணாமலை எஸ்பியாக பிரபாகரும், தருமபுரி மாவட்ட எஸ்பியாக மகேஸ்வரனும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். தென்காசி மாவட்ட எஸ்பியாக சீனிவாசனையும், வேலூர் மாவட்ட எஸ்பியாக மதிவாணனையும் இடமாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டிருக்கிறது. ஜப்பானில் கடும் நிலநடுக்கத்தை தொடர்ந்து சுனாமி தாக்கியதால் மக்கள் பீதியடைந்தனர். ஜப்பானின் தெற்கு பகுதியில் உள்ள கியூசு தீவை மையமாக கொண்டு கடும் நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 7.1 அலகுகளாக பதிவானதாக ஜப்பான் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கியூசு தீவு பகுதியில் 30 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்க மையம் கொண்டிருந்தது. இதன் காரணமாக சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மேற்கு மியாசாகி பகுதியில் சுனாமி அலைகள் தாக்கியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனால் மக்கள் பீதியடைந்தனர். நிலைமையை எதிர்கொள்ள சிறப்பு பணிக்குழுவை ஜப்பான் அரசு அமைத்துள்ளது. நிலநடுக்கத்தால் பெரிய அளவில் சேதம் ஏற்பட்டதாக தகவல் எதுவும் வெளியாகவில்லை. மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதாவுக்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அந்த மசோதா அனுப்பி வைக்கப்பட்டது. வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. இதனை நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தாக்கல் செய்தார். இந்த சட்டத்திருத்த மசோதாவில் வக்பு வாரியங்களின் செயல்பாடுகளில் வெளிப்படைத்தன்மை, வாரியத்தில் இஸ்லாமிய பெண்கள் மற்றும் இஸ்லாமியர் அல்லாதவர்களின் பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்வது, வாரியத்தின் அதிகாரத்தை ஒழுங்குபடுத்துவது உட்பட பல்வேறு முக்கிய மாற்றங்கள் முன்மொழியப்பட்டுள்ளன. இந்த மசோதா சிறுபான்மையினருக்கு எதிராக இருப்பதாக கூறி காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பேசிய காங்கிரஸ் எம்பி KC வேணுகோபால், முஸ்லிம்கள் அல்லாதவர்கள் வக்பு வாரியத்தில் உறுப்பினர்களாக அங்கம் வகிக்கும் வகையில் சட்டத்திருத்தம் உள்ளது மத நம்பிக்கைக்கு எதிரானது என குற்றம் சாட்டினார். We are Hindu, sir. We are a believer, but same time we are respecting the faith of other religions also. That is the basic principle. You want this bill is specialized for Maharashtra, Haryana election. This bill is specialized, but you don't understand that. Last time people of India clearly taught a lesson to you. This type of divisive politics, India people will not going to buy now. Now again you are trying to experiment that bill. Sir, again this is an attack on federal system also. இதனைத் தொடர்ந்து மக்களவையில் பேசிய திமுக எம்பி கனிமொழி, வக்பு வாரியத்தில் மற்ற மதத்தினரை அனுமதிக்கும் சட்ட திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தார். வக்பு வாரிய திருத்த சட்டம் இஸ்லாமியர்கள் மற்றும் சிறுபான்மையினருக்கு முற்றிலும் எதிரானது என கனிமொழி குற்றம் சாட்டினார்.
The bill allows non-Muslims to be a part of the work code. Like many people here have raised a question that will it be possible for a Muslim or a Christian to be part of the board which manages a Hindu temple? Would you allow that? வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதா யாருடைய உரிமையையும் பறிக்காது என்று மக்களவையில் விளக்கமளித்துள்ள அமைச்சர் கிரண் ரிஜிஜு, இதுவரை அதிகாரமற்றவர்களுக்கு உரிய அதிகாரத்தை இந்த மசோதா வழங்கும் என குறிப்பிட்டார். வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதா மீதான எதிர்க்கட்சிகளின் விமர்சனத்திற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் கிரண் ரிஜிஜு, மத ரீதியான அமைப்புகளின் சுதந்திரம் மீது எந்த தலையீடும் இந்த மசோதாவால் இருக்காது என்று விளக்கினார். வக்பு வாரியத்தில் இஸ்லாமிய பெண்கள் மற்றும் இஸ்லாமியர் அல்லாதவர்களின் பிரதிநிதித்துவத்தை இந்த மசோதா உறுதி செய்யும் என்றும் குறிப்பிட்டார். வரலாற்று சிறப்புமிக்க திருத்தங்களுடன் தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த மசோதாவை எதிர்க்கும் கட்சிகளை வரலாறு ஒருபோதும் மன்னிக்காது என்றும் கிரண் ரிஜிஜு விமர்சித்தார். मेंबर्स ऑफ पार्लियामेंट को किसी भी धर्म से जोड़ना सही नहीं है. हमने ये नहीं कहा कि वक्फ बोर्ड में इस धर्म को लेके आना चाहिए. हम नहीं कह रहे. हम ये कह रहे मेंबर ऑफ पार्लियामेंट वहां मेंबर होना चाहिए. अब वो मेंबर ऑफ पार्लियामेंट अगर हिंदू है या अगर क्रिश्चियन है तो हम क्या कर सकते हैं? अगर किसी कॉन्स्टिट्यूंसी से किसी एमपी को चुन के भेज दिया